நான் ஆர்டருக்காக பண்ண சாம்பிள் முறுக்கு இது. இந்த முறுக்கு நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். உண்மையாகவே முறுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். 1 மாதம் ஆனாலும் அந்த கிறிஸ்பினஸ் போகாமல் அப்படியே இருக்கும். இது பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு ரொம்ப அதிகமான இன்க்ரீடியன்ட்ஸும் தேவை கிடையாது. இதை வந்து நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் கடையில் விற்கிற மாவு இருக்கு இல்லையா, பச்சரிசி மாவு, இடியாப்ப மாவு, புட்டு மாவுன்னு கேட்டால் கொடுப்பாங்க. அந்த மாவு தான் எடுத்திருக்கேன். 3 பேருக்கு நான் சாம்பிள் கொடுக்கணும். அதுக்காக தான் நான் ஒரே ஒரு கப் அளவு போடுறேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இதே வந்து நீங்கள் அப்படியே அதிகப்படுத்திக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி பொட்டுக்கடலை பவுடர் வச்சு இந்த முறுக்கு பண்ண போகிறேன். அதனால் நீங்கள் எதில் அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதே இதில் தான் பொட்டுக்கடலை மாவும் இருக்கணும். அதனால் ஒரே அளவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்து 1 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதே டம்ளரில் வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு எடுத்திருக்கேன். இந்த அரிசியோட அளவு வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 200 கிராம் இருக்கும். 150லேருந்து 200 கிராம் அவ்வளோதான் இருக்கும். இதே டம்ளரில் நான் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கிறேன். ஸ்பூன் கணக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு போடுங்க. கப்பில் போடாமல் ஸ்பூனில் போட்டிங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. நான் வந்து இதில் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கருப்பு எள்ளு வேணும்னாலும் நீங்கள் கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். ஓமம் வந்து இந்த மாதிரி ஒரு 2 பிஞ்ச் எடுத்துக்கோங்க. ஓமம் வந்து இந்த மாதிரி நல்லா கசக்கி போட்டுருங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஒன்றா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு நீங்கள் இதில் பட்டர், நெய் இல்லைன்னா எண்ணெய் எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இதில் நெய் போட்டு பண்ணுறேன். நெய் போட்டு எல்லாம் ஒன்றா கலந்து விட்டுருங்க. எல்லாம் ஒன்றா நல்லா கலந்ததும் தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஒரு இடியாப்ப மாவு அளவுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சுடு தண்ணியெல்லாம் வேண்டாம், நார்மல் வாட்டர் எடுத்துக்கோங்க. இந்த ஆர்டர் வந்து எனக்கு எப்படி வந்ததுன்னா, ஆல்ரெடி நான் ஒருத்தங்களுக்கு பொட்டுக்கடலை மாவில் முறுக்கு பண்ணி கொடுத்துருந்தேன். இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி கொடுத்துருந்தேன். அவங்க வந்து வேறு ஒருத்தங்களுக்கு சொல்லியிருக்காங்க. சொல்லும்போது அப்போ அவங்க சாப்பிட்டு பார்க்கணும் இல்லையா, அதனால் அவங்க சாப்பிட்டது கிடையாது. அதனால் எனக்கு ஒன்று கொடுக்க சொல்லுங்கள், நான் அதை சாம்பிள் கொடுக்க சொல்லுங்கள், நான் அதை பார்த்துட்டு நான் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த முறுக்கு நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நான் முதல்ல ஒருத்தவங்களுக்கு கொடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு நான் பொட்டுக்கடலை மாவு வச்சு பண்ண முறுக்கு தான் கொடுத்தேன். அதனால் அவங்க அதை வச்சு தானே அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்களுக்கும் இதே மாதிரி கொடுத்துடலான்னு தான் நான் இன்றைக்கி பொட்டுக்கடலை பவுட்ரு வச்சு இந்த முறுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இதில் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். இது குழந்தைங்க கூட கொஞ்சம் கஷ்டப்படாமல் சாப்பிட்றதுக்கு எப்படி ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம ரொம்ப ஹார்டாக ரொம்ப கடிச்சு மெல்ற மாதிரி இருக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு பிடிச்சமான அச்சில் வந்து நீங்கள் முறுக்கு மாவு போட்டு உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். முறுக்கு சுடும்போது ஒன்று நல்லா கவனிக்கணும், ஹை ஃப்ளேம் வச்சிடக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் தான் பண்ணணும். எண்ணெய் கொதிக்கிறதெல்லாம் நல்லா அடங்கிடணும். அடங்கினதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து முறுக்கை எடுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப நாள் அந்த கிறிஸ்பினஸோடு அப்படியே இருக்கும். இல்லைனா உள்ளே ஏதாவது ஒரு இடத்துல வேகாமல் இருந்துச்சுன்னா அந்த ஒரு முறுக்கால் நம்ம கூட வச்சுருக்க அத்தனை முறுக்கும் அந்த என்ன சொல்கிறது, அந்த முறுமுறுப்பு வந்து போயிடும். அதனால் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, எண்ணெய் எல்லாம் கொதித்து அடங்கும் பார்த்திங்களா, அப்போ தான் நம்ம வந்து முறுக்கு எடுக்கணும். இதெல்லாம் நல்லா ஆறுனதும் காற்றே போகாத ஒரு பாத்திரத்தில் நீங்கள் போட்டு வச்சிடணும். இதை காற்று போச்சுன்னா அப்புறம் முறுமுறுப்பெல்லாம் போயிடும். கொஞ்சம் சூடாக அது உள்ளே எடுத்து மூடி வச்சுட்டா கூட அந்த கிறிஸ்பினஸ் போயிடும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.